ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் நற்செய்தி புஸ்தகத்தில் ஒரு தெரிந்த வேத பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை பார்த்து பேசின அந்த சம்பவம், அந்த நீங்கள் வாசித்து பார்த்தால் 11வது அதிகாரம், அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே அந்த சம்பவங்கள், அதற்குரிய காரியங்கள் ஆரம்பிக்கிறது. என்றாலும் 22வது வசனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு விசுவாசத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் என்கிறது, அல்லது தேவன் பேரில் வைக்கிற அந்த விசுவாசம் என்கிறது தேவனுடைய வார்த்தையில் இருந்து அவர் தாம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற காரியங்கள், அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள், தான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வேத வசனத்தில் அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நான் என்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு அப்படியே அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்யும்படிக்காக நான் எதிர்பார்க்கிறதுக்கு பெயர் தான் அந்த விசுவாசம். அப்படின்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நான் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறேனோ, தேவனுடைய வார்த்தையை கேள்விப்பட என்னுடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் பெருகுகிறது. எந்த காரியத்திற்காகவும் நான் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருந்து நான் விசுவாசம் கொள்ள முடியும். தேவனை எந்த அளவுக்கு நான் அறிந்து வைத்திருக்கிறேனோ, அவர் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுகிறவர், எதையெல்லாம் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிறது நான் அறிந்து கொள்கிறோம், அந்த அளவுக்கு தான் ஒரு மனுஷனுக்குள்ளாக விசுவாசம் இருக்க முடியும். அப்ப அந்த இருதயத்துல உண்டாகிற அந்த ஒரு விசுவாசம் பேசப்பட வேண்டும், அறிக்கை செய்யப்பட வேண்டும். இருதயத்திலேயே அது மறைத்து வைத்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல, அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். நான் என்ன விசுவாசிக்கிறேனோ அதை நான் அறிக்கை செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாம நான் ஒரு நிச்சயம் உடையவனாக என்னை இருக்க பண்ணுகிறது அந்த விசுவாசம். நான் ஜெபிக்கின்ற ஒரு காரியத்திற்கு, நான் ஜெபிக்கிற காரியத்தை நான் பெற்றுக் கொள்வதற்கு முன்பாகவே, அதுல நான் கண்கள்னால பார்க்குவதற்கு முன்பாகவே, கைகளினால தொட்டு அறிந்து உணர்வதற்கு முன்பாகவே, நான் அந்த ஜெபிக்கின்ற வேலையில, அறிக்கை செய்கின்ற வேலையிலேயே அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற ஒரு நிச்சயத்தை வேத வசனத்தின் மூலியமாக விசுவாசம் என்னுடைய இருதயத்துல உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அது எப்போ உண்டாகுகிறது? தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை நான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான், அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னால் அதை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன் என்கிறது என்னுடைய அர்த்தமாகும். அதாவது நான் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் நான் ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு கொடுத்து விட்டார் என்கிற ஒரு நிச்சயத்தை விசுவாசம் எனக்கு உண்டாகிறது. ஒரு மனுஷனுடைய இருதயத்துல விசுவாசம் வந்து விட்டால் போதும் பாருங்க, அவன் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகவே அவன் மாட்டான். விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளாக நுழைந்து விடும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில எது நடந்திருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையை அவன் சந்தித்தாலும் சரி, அவன் ஒரு ஹோப்லெஸ்ஸாக, நம்பிக்கை இல்லாத, இனிமேல் என்ன இருக்கிறது, இனிமேல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவன் நம்பிக்கைக்குள்ளாக அவன் செல்லவே விடாது அந்த ஒரு விசுவாசம். ஆமென். அவன் எந்த சூழ்நிலையிலும் அவனை எழும்பி நிற்க பண்ணும். இந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் எனக்கு ஒரு நல்லதை செய்வார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார். இந்த நான் நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் எதுவுமே இல்லையே, நல்லது நடக்கும் என்பதற்கான எந்த விதமான ஒரு அத்தாட்சியும் இல்லையே, அந்த சூழ்நிலையிலும் வார்த்தை மாத்திரம் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. வார்த்தை மாத்திரம் தான் என்னுடைய ஆதாரம். நான் நம்புவதற்கு சூழ்நிலைகளில் எதுவுமே இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் தான் எனக்கு ஆதாரமாக இருக்கும் பொழுது அதைத்தான் வேதம் விசுவாசம் என்று சொல்லி அழைக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்ட பிள்ளைகளாய், ஆமென், வார்த்தையினால் பிறந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். வார்த்தையினால வாழ்கிற பிள்ளைகளாய், தேவனுடைய வசனத்தினால்தான் நான் வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் நாம் சென்ற வாரங்களிலே அதை நாம் தியானித்தோம். அந்த விசுவாசம் செயல்படுத்தப்பட வேண்டும். வெறும் வாயினால பேசிட்டு அறிக்கை செய்துட்டு அப்படியே போயிட்டு மாத்திரம் கிடையாது. அந்த விசுவாசம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்கிறதையும் நாம் தியானித்தோம். இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் அந்த விசுவாசம், அதனுடைய அம்சங்கள் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, எப்படி வருகிறது, அதை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம், ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நான் விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டியது என்ன, செயல்படுத்த வேண்டியது என்ன, அப்படி என்கிறதெல்லாம் இயேசு அந்த நம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்து 25வது வசனம் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. அதாவது இயேசு அந்த பகுதியை இந்த 26வது வசனத்தோடு முடிக்கிறார். 26வது வசனத்தோடு அந்த விசுவாசத்தை குறித்து சொல்ல வருகிற அந்த பகுதி முடிகிறது.
அந்த கடைசி 2 வசனங்களில் அவர் என்ன சொல்லுகிறார்? அதாவது நீ நின்று ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கு ஒருவன் பேரில் குறை உண்டாயிருக்குமானால், ஒருவன் பேரில் உங்களுக்கு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று சொல்லி அந்த பகுதியை, விசுவாசத்தை குறித்து போதிக்கிற காரியத்தை அவர் முடிக்கிறார். இப்ப இன்றைக்கு என்னுடைய விசுவாசமும் நம்முடைய மன்னிக்கிற அந்த ஒரு குணமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விசுவாசமும் மனத்தாழ்மையா இருக்கிறதும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஒருவர் கீழ்ப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு தேவன் மேல விசுவாசம் உண்டு, தேவனுடைய நடத்துதல் மேல விசுவாசம் உண்டு. ஒருவருக்கு தாழ்மை இருக்கிறது, தாழ்மையா நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அப்படிங்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க அவர் சொல்லுகிறார், விசுவாசமும் என்னுடைய அந்த மன்னிக்கிற குணாதிசயமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது மாத்திரம் கிடையாது, மாறாக இது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதுவும் இருக்கிறது. ஆமென். எனக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் என்னால மன்னிக்க முடிகிறது. அல்லது நான் எந்த அளவுக்கு மன்னிக்கிறவளாக நான் இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கிறது. வேறு வார்த்தையில சொன்னா, விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற தேவன் மேல விசுவாசம் இருக்கிற ஒரு நபர் தான் மன்னிக்கிற குணமுடையவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பல விசுவாசங்கள், பல காரியங்களுக்கு விசுவாசம் தேவைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, கர்த்தர் விசுவாசத்தை கேட்கிறார். உன்னுடைய குறைவுகள் நிறைவாகணுமா, கர்த்தர் விசுவாசத்தை கேட்கிறார். அல்லது ஒரு வியாதி சுகமாகணுமா, நீ என்ன விசுவாசிக்கிறாயா, உனக்கு விசுவாசம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். காற்றை அடக்குவதற்கு படகுல சென்ற சீடர்களுக்கு காற்றை அடக்குவதற்கு உங்களுடைய விசுவாசம் எங்கன்னு சொல்லி கேட்டார். மரத்தை பார்த்து பேச சொன்னார், மலையை பார்த்து பேச சொன்னார். ஒரு பிசாசு பிடித்த ஒரு மகனை சீடரிடத்தில் கொண்டு வந்தபோது அவர்களால் விரட்டப்படாமல் போன பொழுது அவர்கள் பிறகு வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் இந்த அசுத்தாவியை துரத்த முடியாமல் போனது என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொன்னார், உங்களுடைய அவிசுவாசம் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்படின்னு அசுத்தாவியை துரத்துவதற்காக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்காக இருந்தாலும் சரி, ஒரு வியாதி சுகமாகணும்ங்கிறது சொல்லி, அல்லது தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் நான் பெற்றுக்கொள்வதற்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த விசுவாசம் ஒன்றை எதிர்பார்க்கிறது. ஆமென். அந்த விசுவாசம் ஒரு எஃபெக்டிவாக அல்லது ஒரு பிரயோஜனமான ஒரு விதத்துல செயல்படுவதற்கு இன்னொரு காரியம் தேவைப்படுகிறது. என்ன? அதுதான் அந்த மன்னிக்கிற குணாதிசயம். அல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில நான் எதற்காக ஜெபிக்கிறேன், தேவன் எனக்கு நன்மை செய்கிறவர் அப்படிங்கிறதுனால தான் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அப்படி நான் நின்று நான் ஜெபிக்கும் பொழுது ஒருவன் பேரில எனக்கு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை நீங்கள் அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னிக்காமல் இருப்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். ஆமென் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னு சொன்னா எனக்குள்ள அந்த மன்னிக்கிற அந்த குணாதிசயம் இல்லாமல் இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் வேலை செய்ய தடையாக இருக்கும், விசுவாசம் வேலை செய்ய அது முடியாது. அல்லேலூயா. லூக்கா 17ஆவது அதிகாரத்துல இந்த சத்தியத்தை வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து போதிக்கிறது. லூக்கா 17ஆவது அதிகாரம் 1 to 6 வரை உள்ள அந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக் 17 premier 6 verset. முதல் வசனம், பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கணும். அவனுடைய கழுத்தில் இயந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாய் இருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்துல வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி இயேசு அங்க சொல்லுகிறார். அதாவது அந்த இடரல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது, இடரல்கள் வராமல் அது போகாது. இடரல்கள் சொன்னா என்ன அர்த்தம்? நான்
அதாவது என்னுடைய இருதயம் பாதிக்கப்படுகிறது. ஒருவர் பேசி விடுகிறாங்க, அவமானப்படுத்தி விடுகிறார்கள், அல்லது உங்களுக்கு துரோகமாய் செய்து விடுகிறார்கள், அல்லது பண ரீதியில, உறவு ரீதியில, அல்லது குடும்ப ரீதியில, எந்த காரியத்திலாலும் இருதயம் காயப்படுவதற்கு காரணமே சொல்ல தேவையில்லை. இன்றைக்கு நமக்கு அந்த அந்த ஒரு என்னுடைய இருதயம் காயப்படுவதற்கு அநேக சூழ்நிலைகள் இருக்கிறது. பாருங்க, நீங்க சபை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய ஒரு காரியத்திலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, சுலபமாக இடர்கள் உண்டாகுகிற சூழ்நிலைகள் தான் அநேகமா இருக்கிறது. அதாவது உங்களுக்கு எரிச்சல் உண்டாகக்கூடிய, கோபம் உண்டாகக்கூடிய, அல்லது ஒரு நீங்க கோபப்பட டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் அநேக வருது பாருங்க. அப்ப மற்றவர்கள் அதை செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு இடர்கள்களை உண்டு பண்ணுகிறார்கள், நீங்கள் அவர்களை மன்னிக்கிற அந்த சூழ்நிலையில இருக்கிறீர்கள். அப்ப 2வது வசனத்துல அவர் சொல்கிறார், அப்படி இடர்கள் உண்டு பண்ணுகிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார் 2வது வசனத்துல. சரி, ஆனால் இப்போ 3வது வசனத்துல முக்கியமாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உங்களை குறித்து என்று சொல்லி சீடர்களை பார்த்து சொல்கிறார். யாராக அந்த இடர்களை, அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், நீ அந்த இருதயத்தில் காயப்பட்டவர்கள், அல்லது மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிறவர்கள், நீங்க, நான், தேவனுடைய பிள்ளைகள். அப்ப அவர் சொல்ல, நீங்க உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். காரணம், அநேக காரணங்கள் இருக்கிறது. நீங்கள் அதாவது அந்த எரிச்சல் அடைய, கோபம் அடைய, மன்னிக்காமல் இருக்கிறதற்கு அநேக காரணங்கள் இருக்கிறது, அநேக சம்பவங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் செய்யக்கூடும். ஆனால் கர்த்தர் என்னங்க சொல்லுகிறார், நீங்க உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏன்னு சொன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அந்த சகோதரன் என்று சொல்லுகிறது யூத ஜனங்கள், அவர்கள் எல்லாருமே சகோதரர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்களை அழைக்கிற அந்த பழக்கம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் அதை குறிக்கும். அப்ப உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னு சொன்னா, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு நீ மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறார்கள். மேல் வசனத்துல 3வது வசனத்துல, சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை சென்று நீ கடிந்து கொள்ள சொல்றார். உனக்கு விரோதமாய் உன்னுடைய இருதயம் காயப்படுகிற ரீதியில தவறு செய்திருக்கும் பொழுது நீ கடிந்து கொள், தனிமையில நீ கடிந்து கொள், அதை நீ செய்யலாம். அப்படி நீ கடிந்து கொள்ளும் பொழுது அவன் மனஸ்தாபப்பட்டால், ஆமா உண்மைதான், நான் அதை வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது நீ அவனுக்கு மன்னிப்பாயாக, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 4வது வசனத்துல தான் ஒரு முக்கியமான காரியம், அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் திரும்ப வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி கரெக்டா சொல்றார். அப்படி இங்கதான் நம்மளுக்கு அந்த இன்னும் நெருக்கடி, மன்னிக்காம இருக்கிறதை காட்டிலும் மன்னிக்க சொல்றதுதான் பெரிய நெருக்கடியாக இங்க இருக்கிறது. கரெக்டா சொல்றாரு 7 தடவை. 7 தடவை ஒரே நாள்ல யாரும் 7 தடவை செய்யறது கிடையாது. உதாரணத்துக்கு, நான் சிறு பிள்ளைகளா இருக்கும் பொழுது எடுத்த மாத்தத்துல ஒரு தவறு செய்யும்போது அடிக்க மாட்டேன் எப்பவுமே. அப்போ முதல் தடவை சொல்லுவோம், 2வது தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், அதை எடுத்து அதுல இருக்கிற தவறை எடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். 3வது தடவை அதே காரியத்தை அன்னைக்கே செய்ய போறது கிடையாது, ஒரு நாள் கழிச்சு அடுத்த வாரத்துல அடுத்த மாசத்துல அப்படி சொல்லி வரும்பொழுது 3வது தடவையும் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா அவர்களுக்கு அதை எடுத்து சொல்லி அப்படியே கடிந்து கொள்ளி விடுகிறது. 4வது தடவை செய்யும் பொழுது அப்போ 2 போடணும் இல்லையா? அப்ப அநேக சமயத்துல நம்ம எப்படி பிள்ளைகளை எப்படி அடிச்சிடுவாங்க, அவர்கள் செய்த தவறின் அளவுக்கு அடிக்காம இவர்களுக்கு அந்த தவறுனால இவர்களுக்கு டென்ஷன் ஆகுது பாருங்க, கோபம் வந்தது பாருங்க, இவருடைய கோபத்தின் அளவுக்கு வச்சு நல்லா சாத்தி விட்டு விடுவார்கள். அப்ப அப்படி செய்ய கூடாது. அவர்களை கடிந்து கொள்ளணும், அவர்களுக்கு உணர்த்தணும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 4வது தடவை அடிக்கும் பொழுது உட்கார வச்சு நல்லா அது செய்த காரியத்தை ஒரு லெசன் எடுத்துட்டு தான் அவர்களை அடிக்க வேண்டும். அப்பதான் அது புரியும். இப்ப கர்த்தர் இங்க சொல்லுகிறார், ஒரு நாள்ல 7 தடவை, யாரும் 7 தடவை திரும்ப ஒரே நாள்ல 7 தடவை செய்யறது கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிற அந்த பக்குவம் உடையவனாக நீ இருக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் சகோதரன் உனக்கு 7 தடவை ஒரே நாள்ல செய்து, இல்ல நான் உண்மையா மனஸ்தாபப்படுறேன். அப்ப நம்ம கேட்கலாம், மனஸ்தாபப்பட்டவர் எப்படிங்க மறுபடியும் 2வது தடவை செய்யறாரு, 3வது தடவை செய்யறாரு, 4வது தடவை செய்யறாரு? அப்ப அது அவங்களுடைய பலவீனம், அவங்களுடைய
அவருடைய காரியங்கள். ஆனால் கர்த்தர் நீ எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அவர் மனஸ்தாபப்படுகிற அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீ அதை மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி, இப்ப 5வது வசனத்துல அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி சொல்றார். இங்க 4வது வசனம் வரைக்கும் மன்னிக்கிறதை குறித்து கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். சிலர்களுக்கு இந்த மாதிரி தவறு செய்யும் பொழுது, மனஸ்தாபப்படும் பொழுது நீ மன்னிக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். நீ அந்த மன்னிக்காத அந்த இருதயத்தோடு இருக்கக்கூடாது, நீ மன்னித்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் இது சொல்லி கொண்டிருக்கும்போது திடீர்னு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா என்ன, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? எங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருக செய்ய வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சரி, அப்ப அதற்கு கர்த்தர் என்ன பதில் சொல்றார்? கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருந்தால் உங்களுக்கு போதும். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குகின்ற கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அப்ப இந்த காட்டு அத்தி மரம் என்று சொல்லிட்டு அவர் எதை சொல்லுகிறார்? அந்த மன்னிக்காமல் இருக்கிற அந்த சுபாவத்தை தான் அவர் சொல்லுகிறார் காட்டு அத்தி மரம் என்று சொல்லி. ஏன்னு சொன்னா அந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவருடைய அந்த வீடுகளில் அத்தி மரத்தை வைத்து வளர்ப்பார்கள். தோட்டத்தில் அத்தி மரம் வைத்து வளர்ப்பார்கள். அது அவருடைய பாரம்பரியத்தின்படி அதுல அநேக காரியங்கள் இருக்கிறது. அந்த அத்தி பழத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் அதே சமயத்துல பராமரிக்கப்படாமல் ரோட்டு ஓரங்களில அத்தி மரங்கள் இருக்கும். அந்த அத்தி பழத்தை பறித்து சாப்பிட முடியாது, அது கசக்கும். இப்ப நம்ம வீட்டுல உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் மரம் நீங்க வைத்திருக்கிறீங்க, உங்கள் தோட்டத்தில் வைத்திருக்கிறீங்க, அதை நீங்க பராமரிக்கிறீங்க, மருந்து போடுறீங்க, எருவு போடுறீங்க, எல்லாம் செய்து அதை பராமரிக்கிறீங்க, அந்த காய்கள் வருகிறது. இப்ப அந்த காய்கள் சின்ன பூச்சி இருந்தாலும் அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு நம்ம சாப்பிடுக்கணும். ஆனால் ரோட்டு ஓரத்தில் நீங்க போகும்போதுல நீங்க பார்ப்பீங்க, இந்த உத்தரத்துல போகும்பொழுது கூட இல்லை ஒரு அடி சந்தி அந்த வழியெல்லாம் நீங்க போகும்பொழுது பாருங்க ஆப்பிள் மரம் நிறைய இருக்கும். அதுலயும் காய்கள் இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற ஆப்பிள் மரம் அந்த காயை காட்டில இதுல கொஞ்சம் பெருசாகவும் இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஆனால் அதை யாரும் எடுத்து பறித்து சாப்பிடுறது கிடையாது. காரணம், அது சாப்பிடக்கூடியது அல்ல. அது அநேக தூசிகள், அநேக பராமரிப்பு இல்லாமல் பூச்சிகளோடு அது இருக்கிறபடினால அதை சாப்பிட முடியாது. கர்த்தர் சொல்கிறார், அப்படியா பராமரிக்கப்படாத ஒரு காட்டத்தி மரம் போல எனக்குள்ளாக அந்த குணாதிசயம், மன்னிக்க முடியாத அந்த குணாதிசயம் வளர்ந்து விடுகிறது. அது பராமரிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அது எனக்குள்ளாக வளர்ந்து காட்டத்தி மரத்தை போல கனி புசிக்க முடியாத அளவுக்கு கனிகளாக அது உருவாகிவிடும் அப்படிங்கிறதை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். கலாத்தியர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் அந்த மன்னிக்காத குணாதிசயம் என்று சொன்னால் என்ன, அதுல எது எதெல்லாம் மன்னிக்காத குணாதிசயம் என்கிறது அந்த பட்டியலில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசித்து பார்க்கும் பொழுது 3 பகுதியாக அதை நான் பிரிக்கிறேன். கலாத்தியர் புஸ்தகத்தில் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவைகள் யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதம் சொன்னாக்கா அந்த கோஷ்டி பூசல், நான் அந்த குரூப் நீ இந்த குரூப் அப்படின்னு சொல்ற மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. அப்ப அந்த பட்டியல்கள் எல்லாமே மாம்சத்தின் கிரியை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் ஒரு மேலோட்டமா ரஃபா ஒரு 3 பகுதியாக நான் பிரித்து பார்த்தபோது அந்த விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம் இதெல்லாம் ஒரு குரூப். அதெல்லாம் அந்த அசுத்த இச்சைகளின் கிரியை, அதெல்லாம் ஒரு குரூப். இப்போ 2வது பகுதியில் இந்த பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், இது எல்லாமே இந்த மன்னிக்காத சுபாவத்தின் குரூப், அதனுடைய பட்டியலில் வரக்கூடியவைகள். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, அந்த மன்னிக்காத குணம் எதனால வருகிறது, அல்லது அது வந்தால் என்ன, எப்படி செயல்படுகிறது என்கிறத அந்த பகுதி, அந்த எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையிலேயே அதனுடைய விளக்கத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். பகைகள், விரோதங்கள், மன்னிக்காம இருக்கிற குணத்தினால
பகைகள் வளர்கிறது, விரோதங்கள் வளர்கிறது, வைராக்கியமா இருக்கிறார்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், மன்னிக்காத குணாதிசயத்தினால பொறாமைகள், கொலைகள் சொல்லும் பொழுது அந்த பழி வாங்குகிற அந்த தன்மைகள், கொலை செய்கிறது மாத்திரம் இல்லாம பழி வாங்கி, நீ இப்படி செஞ்சியா நான் இப்படி செய்யறேன், நீ இப்படி அவமானப்படுத்திருக்கிற நான் உன்னை அவமானப்படுத்துவேன், நீ என்ன இப்படி பேசின நான் உன்னை இப்படி பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இந்த மன்னிக்காத குணாதிசயத்தினுடைய அந்த ஒரு குரூப். மற்றது மீதி வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள் அது ஒரு தனி. அப்ப கர்த்தர் அங்க என்ன சொல்லுகிறார், அது காட்டு அத்தி மரம், பராமரிக்கப்படாமல் அது வளர விடப்பட்டிருக்கிற ஒரு மரமாக அது இருக்கிறது. ஆனால் உனக்கு கடுகளவு விசுவாசம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால், லூக்கா 17 கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ பெயருண்டு ஆழ்கடலிலே நடப்படுவாயாக அப்படின்னு சொல்லி நீ பேச அது உனக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், நீ அந்த காட்டு அத்தி மரம், பகை என்கிற அந்த காட்டு அத்தி மரம், கோபம் என்கிற காட்டத்தி மரம், எரிச்சல் என்கிற காட்டத்தி மரம், பொறாமை என்கிற காட்டத்தி மரம், இதை அந்த விரோதம், வைராக்கியம் அப்படின்ற அந்த காட்டத்தி மரத்தை உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் அதை நீ பார்த்து நீ பேச அது பெயர்ந்து அது ஆழ்கடலிலே அது நடப்படும். ஆமென். மலையை பார்த்து கர்த்தர் பேச சொன்னார். ஆமென். அடிக்கிற காற்றை பார்த்து வாழ்க்கையில போராட்டங்கள் எழும்பும் பொழுது, பிரச்சனைகள் புயல் மாதிரி உடைய வாழ்க்கையில வரும் பொழுது, அந்த படகுல நீ பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த காற்றையும் கடலையும் பார்த்து நீ பேசி நீ அடக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன கர்த்தர். மலை போன்ற தடைகள், முட்டுக்கட்டைகள் நம்முடைய பாதையில நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை பார்த்து நீ பேசு, சந்தேகப்படாமல் எவனாலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்புறம் போ என்று சொல்லி சொல்ல அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் விசுவாசித்தால் அது அவனுக்கு அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்ன கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார், அந்த மன்னிக்க முடியாத அந்த குணாதிசயமாகிய அந்த காட்டத்தி மரத்தை நீ பார்த்து நீ பெயர்ந்து நீ விடுங்கொண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்லி சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. கீழ்ப்படியும் என்று சொல்லி கர்த்தர் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம மரத்தை பார்த்து பேசணும், அல்லது மலையை பார்த்து பேசணும், காற்றை பார்த்து பேசணும், நல்ல நல்ல விஷயங்கள், சந்தோஷங்கள், அல்லது ஒரு வியாதியை பார்த்து பேசணும், வியாதியை பார்த்து கடிந்து அப்பாலை போ பலவீனத்தின் ஆவியை அப்படின்னு சொல்லி கடிந்து பேசணும், அதெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு காட்டத்தி மரம், எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு மன்னிக்காத ஒரு குணாதிசயத்தை பார்த்து நம்ம பேசி இருக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன எப்படி நினைப்போம் பாருங்க, நல்ல பிராக்டிகலா யோசனை பண்ணி பாருங்க. மன்னிக்காமல் நான் இருக்கும்பொழுது நான் மன்னிக்காமல் இருக்கிறதுக்கான நல்ல காரணங்களை நான் சேகரித்து என் பக்கம் வைத்துக் கொள்வேனே தவிர நான் மன்னிக்கணும் அப்படின்ற அந்த மன்னிக்காத குணம் என்னை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி அங்க உண்டாகிறது இல்லை. அப்ப நான் கர்த்தர் அங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு உதாரணத்துல, உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தான், அப்ப குற்றம் செய்தவன் அவன் தான் இல்லையா? குற்றம் செய்திருக்கிறதுனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் நீ மன்னி. நானே தப்பு பண்ணிட்டு நானே மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் அதை கேட்கல. அப்ப இரண்டாவது நபர் அதை தவறை செய்திருக்கிறபடினால நீ மன்னிக்கணும். அப்ப நான் என்னுடைய பக்கத்துக்கு நான் நல்ல காரணங்களை சேகரித்து வைத்திருந்தாலும் பரவாயில்ல, நல்ல காரணங்கள் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, தவறு அவன் செய்திருக்கிறான், நீ அவனை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக காரியங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபத்தை நம்ம செய்து எல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் இந்த ஆண்டவரே எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கசப்பு, எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு பகை, எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விரோதம், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு வைராக்கியம், எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மார்க்க பெரும் கோஷ்டி பூசல், நான் அந்த பக்கம், நான் இந்த பக்கம், இவர் நல்லவர் அவர் நல்லவர், அந்த கோஷ்டி பூசல் ஆண்டவரே இது எல்லாம் என்னுடைய இதயத்தில் இருக்கிறது. நான் ஜெபம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மன்னிக்க முடியாத குணாதிசயம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல கர்த்தர் சொல்கிறார் அந்த காட்டத்தி மரம் உங்களுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அது கீழ்ப்படியும். ஆமென். கொஞ்ச அளவு விசுவாசம் இருந்தால் போதும், கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதும். ஆமென். அல்லேலூயா. நல்ல காரணங்கள் தேவையில்லை, மன்னிக்கிறதுக்கு நல்ல காரணங்கள் தேவையில்லை. தீமையை செய்ததுனாலதான் மன்னிக்க வேண்டிய
நிலையில நீங்க இருக்கீங்க, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நிலையில அந்த இரண்டாவது நபர் இருக்கிறார். சரி, இப்ப இந்த லூக்கா 17வது அதிகாரத்துல அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தாவை நீர் வர்த்திக்க பண்ணணும், அதாவது எங்களுடைய விசுவாசத்தை இங்க வளர பண்ணணும். சரி, அப்ப ஏன் இந்த மன்னிக்கிற குணத்திற்கும் விசுவாசத்திற்கும் ஏன் ஒப்பிட்டு அதை புரிந்து கொண்டவர்களாக சீடர்கள் கேட்கிறார்கள்? நாங்க மன்னிக்கணும் தானே, எங்களால மன்னிக்க முடியல, ஒரு நாள் 7 தடவை வந்து எனக்கு விரோதமாய் தவறு செய்து மன்னித்துக்கோ மன்னித்துக்கோ மனசாபப்படுகிறேன்னு சொன்னா எப்படி ஆண்டவரே முடியும்? சரி, நீங்க சொல்றீங்க, ஓகே, எங்களுடைய விசுவாசத்தை அப்படின்னு சொன்னா நீங்க வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள் சொன்னா சீடர்களுக்கு ஏதோ புரிந்து இருக்கிறது. சீடர்கள் அந்த மன்னிக்கிற குணத்திற்கும் அந்த விசுவாசத்திற்கும் அந்த ஒற்றுமை அது சம்பந்தப்பட்டு இருக்கிறதை அவர்கள் அறிந்தவர்களாகத்தான் கேட்கிறார்கள், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி. ஏன் இப்ப விசுவாசம் எனக்குள்ள எங்க முதல் முறையாக எங்க செயல்பட்டது? அந்த விசுவாசம் எங்க எனக்குள்ளாக அது ஆரம்பித்தது? எபேசியர் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 14வது வசனம் வேத வசனம் சொல்லுகிறது. எபேசியன் premier chapitre verset 14. விசுவாசம் எனக்கு எங்க ஆரம்பிச்சது? ஒருவேளை ஒரு கூட்டத்தில் சென்ற பொழுது எனக்கு அற்புதம் நடந்திருக்கலாம், இயேசுவை நான் விசுவாசிக்க விரும்பினேன், இயேசுவை விசுவாசிக்க, இயேசு மேலே என்னுடைய நம்பிக்கையை வைக்க ஆரம்பித்தேன். அல்லது நான் ஒரு ஜப கூட்டத்துக்கு போனேன், கர்த்தருடைய ஜபத்தை கேட்டு நான் முதல் முறையா கேள்விப்பட்டு ஒரு வியாதி சுகமானது, இயேசு நல்லவர், அற்புதம் செய்கிறவர் என்கிறதையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன், அவரை நம்ப நான் தொடங்கினேன். ஆனால் என்னுடைய விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல எப்போ அது துவங்குகிறது? இயேசு கிறிஸ்து தான் அந்த விசுவாசத்தை துவக்குகிறார். பாருங்க 14வது வசனத்துல, எப்படி எனில் இல்ல 1 கொலோசியர் புஸ்தகத்துல 1வது அதிகாரம், மன்னிக்கணும், கொலோசியர் புஸ்தகத்துல 1வது அதிகாரம், கொலோசியம் premier chapitre verset 14. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய பாவங்கள், உங்களுடைய பாவங்களை சுமந்து சிலுவையில அவர் அடிகள், அவமானங்கள், அந்த தண்டனைகள் எல்லாம் ஏற்று ரத்தம் சிந்தி அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு, இந்த ரட்சிப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து நான் மீட்கப்படுகிறது. மீட்பு என்று சொல்லி சொன்னால் மீட்கப்படுகிறது, மூட்டுக் கொள்கிறது. வைத்த நகையை, சீட்டு கடையில நகையை வைத்துட்டு வட்டியும் முதலுமா கொடுத்து மூட்டுக்கிறோம் பாருங்க, அது மூட்டுக்கிறது இல்ல, மீட்டுக் கொள்கிறது. ஆமென். அதான் மீட்டுக் கொள்கிறார். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக, சிந்தின ரத்தத்தின் மூலியமாக அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு, ரட்சிப்பை நான் கேள்விப்பட்டு நான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அங்கதான் என்னுடைய விசுவாசம் முதல் முறையாக செயல்படுகிறது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்து அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவன் பெற்றுக்கொள்கிறானோ அங்கதான் அவனுடைய விசுவாசம் அங்கே அவன் செயல்படுத்துகிறான் முதல் முறையாக. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை, அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறது தான் என்னுடைய விசுவாசத்தினுடைய முதல் படி. ஆமென். என்னுடைய கீழ்ப்படிதலுடைய முதல் படி, என்னுடைய தாழ்மையினுடைய முதல் படி. ஆமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்தார், அவர் மரித்தார், அவரை 3வது நாள் தேவன் உயிரோடு எழுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும். நான் பாவத்துல வாழ்கிறேன், பாவ சாயல் எனக்குள்ளாக இருக்கிறது, பாவ வாழ்க்கையில நான் வாழ்கிறேன், பாவம் நிறைந்த உலகத்துல நான் வாழ்கிறேன். இவர் கொடுக்கிற மீட்பு எனக்கு வேண்டும், இவர் கொடுக்கிற ரட்சிப்பு எனக்கு வேண்டும், இவர் கொடுக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் உம்மை, இயேசுவே நான் உம்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவே நான் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கீழ்ப்படிதலை ஞானஸ்நானத்தில் காட்டும் பொழுது அங்கதான் அந்த மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை செயல்படுத்துகிறான். பாவ மன்னிப்பை பாருங்க நான் பெற்றுக்கொள்கிறேன். அநேக இவர் 5 பாவம் செய்திருக்கிறார், இவர் 10 பாவம் செய்திருக்கிறார், இவர் சின்ன பாவி, இவர் பெரிய பாவி என்று சொல்லி நாம் செய்த பாவங்களின் அடிப்படையில கணக்கு போட்டுக் கொண்டு இருப்போம். பாவங்கள் ஒரு பக்கம் இருக்க, எனக்குள்ளாக பாவ சாயல் இருக்கிறது. ஆமென்.
பாவங்கள்ல ஒருவேளை வித்தியாசம் இருக்கலாம். இன்னும் நல்ல குடும்பத்துல நான் பிறந்தேன், எங்க பெற்றோர்கள் என்னை நல்லபடியா வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இந்த சின்ன சின்ன பாவங்கள் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ அவர் கொலை பண்ணியிருக்கிறார், அவர் விபச்சாரம் பண்ணியிருக்கிறார், அவர் அப்படின்னு சொல்லி அந்த அளவுல பார்த்து கொண்டு இருப்போம். ஒருவேளை அந்த அளவுல வித்தியாசங்கள் கூட இருக்கலாம், சின்ன பாவி பெரிய பாவி என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பாவத்தின் சாயல் அப்படின்ற அந்த நேச்சர், சின் நேச்சர், என்னுடைய சாயலே பாவத்தின் சாயலா இருக்கிறது. அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. எந்த ஒரு மனுஷனாகும், சென்ற வாரத்துல பார்க்கிறோம், படித்தவன் படிக்காதவன், அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், புனிதனாக வாழக்கூடியவன் புனிதனா இல்லாதவன், தேவ பக்தியோடு வாழ்கிறவன், பக்தி இல்லாமல் இருக்கிறவன், கடவுளுக்கு பயப்படுகிறவன், பயப்படாமல் வாழ்கிறவன், எல்லாருக்குள்ளயும் அந்த பாவத்தின் சாயல் இருக்கிறது. கொர்நேலியு பாவம் செய்ததாக வேதவசனம் சொல்லல. ஆனாலும் அவன் அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்ட காரணம், பாவ மன்னிப்பு என்னுடைய அந்த சாயலுக்கு வேண்டும். அல்லேலூயா. அதிலிருந்து நான் மீட்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப அங்கதான் என்னுடைய விசுவாசம் செயல்படுகிறது. ஆமென். அப்போ என்னுடைய விசுவாசமும் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற அந்த பாவ மன்னிப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே, எல்லாரும் சேர்ந்து சொல்லும், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பாவம் மன்னிப்பு பெற்றீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மீட்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைந்தீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளானீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய விசுவாசமும் நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாவ மன்னிப்பும் நேருக்கு நேராக ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி சொன்னால், இன்னும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளல, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலன்னு சொன்னா எனக்குள்ள இன்னும் விசுவாசம் தேவன் மேல, தேவனுடைய வசனத்தின் மேல, அவர் உண்டாக்கி வைத்திருக்கிற ரட்சிப்பின் மேல உண்டாகவில்லை என்று சொல்லி அர்த்தம். சரி, மத்தேயு 18வது அதிகாரத்துல அங்க ஒரு அருமையான ஒரு சம்பவம், நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. மத்தேயு 18வது அதிகாரத்துல இந்த விசுவாசத்தையும் பாவ மன்னிப்பையும் சம்பந்தப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த பகுதியில, மத்தேயு 18வது அதிகாரம் 23 35 வரை உள்ள அந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே 24வது வசனம் 23 நான் வாசிக்கிறேன் பாருங்க. எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை அங்க தம்முடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் அதை அவர் சொல்லுகிறார்? நீங்க மேல இருக்கிற அந்த வசனங்களை பார்த்தால் 21 22, அப்பொழுது பேதுரு கர்த்தரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று சொல்லி கேட்டான். 7 தரம் தான் மன்னிக்கணுமா? 7 தரம் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி பேதுரு கேட்கிறார். என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தார். இப்ப கர்த்தர் என்ன சொல்கிறார்? 22வது வசனத்துல, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 770 தரம் சொன்னா என்ன? எத்தனை தடவை? 770 தடவை சொன்னா எத்தனை தடவை? 7 fois 70 combien? ça fait combien? 490 தடவை. அல்லேலூயா. 490 தடவை. ஒரு நாளைக்கு 7 தடவைன்னு சொன்னது பெரிய மலை மாதிரி இருந்தது. அப்ப கர்த்தர், பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவு கடுகளவு விசுவாசம் இருந்தாலே அந்த காட்டியாத்தி மரத்தை நீங்க பார்த்து மன்னிக்க முடியாத குணம் என்னை விட்டு நீங்கட்டும், எனக்குள்ள இருக்கிற இந்த பகை, பொறாமை, வைராக்கியம் இயேசுவின் நாமத்தினால் என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக நான் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அது நீங்கும் அப்படின்றத கர்த்தர் அங்க கற்றுக் கொடுத்தார். இங்க பேதுரு கேட்கிறாங்க, 7 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீ 770 தடவை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல பேதுருக்கு புரிஞ்சுக்கல. பாருங்க, இது தப்பு செஞ்சா மன்னிக்கணும், தப்பு செஞ்சா மன்னிக்கணும்னு சொல்லுறது போல. அப்படி இல்லாம உன்னுடைய சுபாவமே அந்த சுபாவமாக அது மாற வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய சுபாவம்
மன்னிக்கிற ஒரு சுபாவமாக, மன்னிக்கிற ஒரு இருதயமாக அது மாற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். சரி, அப்ப அதற்காகத்தான் இந்த ஓமையை கர்த்தர் சொல்கிறார். என்னன்னு சொன்னால், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலாந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனை அவனுக்கு மன்னித்து விட்டான். இங்க ஒரு நடக்க முடியாத ஒரு சம்பவத்தை, அதாவது செயல்படுத்த முடியாத ஒரு சம்பவத்தை அந்த வேலைக்காரன் சொல்கிறான். அந்த வேலைக்காரன் அந்த ராஜாவிட்ட, அந்த யாரது, ஒரு ராஜா, அந்த ராஜா தன்னுடைய ஊழியக்காரத்துல கணக்கு பார்க்கிறான். அப்போ ஒரு வேலைக்காரன் அவனுக்கு, அந்த ராஜாவுக்கு கடன் பட்டு இருக்கிறான். எவ்வளவு கடன் பட்டு இருக்கிறான்? 10,000 தாலந்து. சொல்லுங்க, 10,000 தாலந்து. 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். அப்ப அந்த கடன் பட்டவன் ராஜா சொல்கிறேன், கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால் அவனால முடியல, அந்த கடனை தீர்க்க அவனால முடியல. அவனுடைய ஆண்டவன் அவனை நோக்கி அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிடுகிறான். அவர்கள் பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாரையும் விற்றாலும் அந்த 10,000 தாலந்துகளை அவனால் கொடுக்க முடியாது. இப்ப 26வது வசனத்துல அவன் அந்த ராஜாவை நோக்கி வணங்கி, ஆண்டவரே, என் மேல பொறுமையாயிரும், நான் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்றான். ஏன் சொன்னாலும் அவனுக்கு தீர்க்கவே முடியாத ஒரு அமௌண்ட் 10,000 தாலந்துகள். 10,000 தாலந்துன்னு சொன்னா, ஒரு தாலந்துன்னு சொன்னா 6,000 வெள்ளி பணம். 6,000 வெள்ளி பணம். அன்றைய நாட்டில் ஒரு நாள் கூலி ஒரு வெள்ளி பணம், ஒரு நாளுடைய கூலி ஒரு வெள்ளி பணம். அப்போ 6,000 தாலந்துன்னு சொன்ன 6,000 வெள்ளி பணம் சொன்னா 6,000 நாட்கள் வேலை செய்து வாடகை கட்டாம, சாப்பிடாம, கரண்ட் பில் கட்டாம சேர்த்து வைத்தால் 6,000 நாட்கள் வேலை செய்தால் 6,000 வெள்ளி காசு சம்பாதிக்க முடியும். அந்த 6,000 வெள்ளி காசு தான் ஒரு தாலந்து. இப்போ 60,000 தாலந்துகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எத்தனை நாட்கள் ஆகுகிறது? 10,000 பெருக்கல் 6,000 எத்தனை ஆகிடுது? 6 கோடி நாட்கள். ஆமென். 6 கோடி நாட்கள் அவன் வேலை செய்தால் ஒரு நாள் சம்பளம் ஒரு வெள்ளிப்பணம் என்ற விதத்துல அவன் சேர்த்து வைத்து அந்த எஜமானனுக்கு அவன் கடனை அடைக்க முடியும். இப்போ 6 கோடி நாட்கள் அப்படின்னு சொன்ன கிட்டத்தட்ட 1,64,500 வருடங்கள் இல்லையா? 6 கோடி. நம்ம எத்தனை நாட்கள் வாழணும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க 80 வயசு வரைக்கும் வாழ்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாட்கள் வாழறீங்க சொன்னா ஆச்சரியப்படுங்க. பெரிய 30,000 நாட்கள் தான் நம்ம வாழணும். அதுல பாதி பேர் இப்போ 15,000 நாட்கள் 20,000 நாட்கள்லாம் வாழ்ந்து முடிச்சாச்சு. நம்ம நிறைய நாட்கள் வாழறோம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? வெறும் 30,000 நாட்கள் தான். 80 வயசுன்னு சொன்னாலே 30,000 நாட்கள். இந்த மனுஷன் 1,65,500 வருஷங்கள் 6 கோடி நாட்கள் உயிரோடு இருந்து சம்பாதித்ததை சேர்த்து வைத்து இந்த ராஜாவுக்கு கடனை அடைக்கணும். அப்போ தன்னுடைய அந்த நிலைமையை அவன் உணர முடியல. அவனுக்கு உணரக்கூடிய நிலைமையிலையும் அவன் இல்லாமல் மனம் இறங்கும்னு சொல்லி அவன் கேட்ட அந்த வார்த்தையின்படி அந்த ராஜா, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அல்லேலூயா அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விடுகிறார். அப்ப இந்த ராஜாவிடத்துல கடன் பட்டிருக்கிறதை தான் வேதம் நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்திருக்கிற பாவத்திற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த மனுஷனை அவன் மன்னித்து அவனுக்கு விடுதலை ஆக்குகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிறையில் இருந்து அவனை விடுதலை ஆக்குகிறதற்கு அது சமம். அப்ப இந்த ராஜா பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பா இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் புத்தகத்துல அருமையாய் அந்த பகுதி சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் எந்த அளவுக்கு அவர் மன்னித்திருக்கிறார், எப்படி அவர் மன்னித்திருக்கிறார் அப்படிங்கிறதை கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனங்களிலே வெளிப்படுத்துகிறார். முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். எப்படிப்பட்ட ஒரு மீட்கக்கூடாத, நம்மை நாமே விடுதலை பண்ணி கொள்ள முடியாத
பாவ கட்டிலே பிசாசின் பிடியிலே நாம் இருந்தோம் என்கிறது வேத வசனங்கள் சொல்லிவிட்டு 4வது வசனத்துல தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அங்கதான் 8வது வசனத்தை வாசித்தோம். கிருபையினாலே தேவன் கொடுத்ததை விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அப்ப கர்த்தர் அங்க எப்படி சொல்லுகிறார்? தேவன் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே நம்மேல் வைத்த அந்த அன்பினால அந்த 1,65,000 வருஷத்தின் கடனை அவர் ஒரு நிமிஷத்துல கர்த்தர் நமக்கு அவர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் எவ்வளவு, அவருடைய அன்பு எவ்வளவு. அந்த மனுஷன் பொய்யாய் சொல்லுகிறான், நான் ஏதோ மலை மேலே ஏறி மொட்டை அடிச்சு என்னுடைய பாவ நிவர்த்திக்கு நான் எதையாவது நான் செஞ்சு பார்க்கிறேன், எங்க கிராமத்தில் இருக்கிற ஏழைகளுக்கெல்லாம் நான் கூழ் ஊற்றி கஞ்சி ஊற்றி என்னுடைய கடன் எல்லாம் நான் அடிச்சு காட்டுறேன், ஏதோ நல்ல காரியங்கள் 4 பேருக்கு நல்ல புடவை வாங்கி கொடுத்து 4 பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் புனித ஸ்தலத்தெல்லாம் நான் போய் என்னை கழுவி என்னுடைய பாவங்களை கழுவுகிறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறான் அந்த வேலைக்காரன். அதனால முடியாது என்கிறதை அவனுக்கு தெரியவில்லை. தேவன் தம்முடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால, அல்லேலூயா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான அந்த பாவ மன்னிப்பு, அந்த மீட்பினால ஒவ்வொரு மனுஷனையும் அவர் மன்னிக்க அவர் சித்தம் கொண்டுள்ளார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மேல் கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர் உயிர்ப்பித்தார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மரணத்திற்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நம்மை ஒப்பாக்குவதுதான் அந்த ஞான ஸ்நானம். தண்ணீரில் நான் இறங்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தண்ணீரிலே அவர் சிலுவையில மரித்தாரோ அதற்கு அடையாளமாக நான் தண்ணீரிலே மூழ்குகிறேன். நான் தண்ணீரிலிருந்து மேலே வெளியே எழும்பி வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பி புதிய அவர் தேவனுடைய குமாரனாக அவர் உயர்த்தப்பட்டாரோ அப்படியே நானும் அந்த ஞான ஸ்நானத்தில் தண்ணீரில் இருந்து நான் வெளியில வரும் பொழுது என்னுடைய 1,65,000 வருஷத்து கடன் மன்னிக்கப்பட்டவனாக, அது முற்றிலுமாய் என்னுடைய கணக்கிலிருந்து நிவர்த்தி செய்யப்பட்டவனாக, அது என்னுடைய கணக்கிலிருந்து முற்றிலுமாய் அழிக்கப்பட்டவனாக, புதிய ஜீவன் உடையவனாக, தேவனுடைய பிள்ளையாக நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கர்த்தர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அதனால அவர் உங்களை ரட்சிக்கிறார். அப்படிதான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. என்னால மீட்டு கொள்ளவே முடியாத பாவ கட்டில, பிசாசின் கட்டில நான் இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை தேடி வந்தார். ஆமென். நான் அவரை தேடவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. என்னை தேடி வந்த இந்த தெய்வம் என்னை பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி என்னை மீட்டு என்னை ரட்சித்து கொண்டார். அல்லேலூயா. சரி, அப்ப இப்படியா அந்த சம்பவம் இருக்கு. மத்தேயு 18 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொடர்கிறார். அந்த ராஜா அவனுக்கு மன்னித்து விட்டு விடுகிறான். இப்போ பேதுருவுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 70 தடவை எப்படி மன்னிக்கிறது, எப்படி ஒரு மனுஷனால் அப்படி முடியும் அப்படிங்கிறத இயேசு அங்க சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சரி, இது முதல் பகுதி. அதாவது 2வது பகுதியில 28வது வசனம், அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில், எந்த ஊழியக்காரன்? அந்த ராஜாவுடைய வேலைக்காரன். எந்த ராஜாவுடைய வேலைக்காரன்? 1,65,000 6 கோடி நாட்கள் வேலை செய்து அடைக்க வேண்டிய கடன் மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் அவருடைய இரக்கத்தினால, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால, அவருடைய அன்பினால, அவன் மேல இருந்த மன துருக்கத்தினால அவனை மன்னித்து அனுப்புகிற அந்த தேவன், அந்த மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் அவன் போகிறான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகிறான். தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிறவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து அவன் தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இப்ப இந்த வேலைக்காரன் இவன் போகும்போது இவனோடு கூட சக வேலைக்காரன் இவனிடத்துல கடன்காரங்கிட்டே கடன் வாங்கி இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறான். அப்போ அவன் கடன் வாங்கியிருக்கிறான். 300 வெள்ளி பணம் கடன் வாங்கியிருக்கிறான். இப்ப 300 வெள்ளி பணம் சொன்னா எத்தனை நாட்களுடைய வேலை உங்களுக்கு தெரியும்? எத்தனை நாட்கள்?
300 வெள்ளி பணம் 300 நாள் கூலி. ஒரு நாள் கூலி ஒரு வெள்ளி பணம். அப்ப 300 நாள் கூலி. 300 நாள்னு சொன்னா எத்தனை மாதங்கள்? 300 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு வருடம். 365 ஒரு வருடம், 300 நாட்கள். அவன் 300 நாட்கள் வேலை செய்து அதை அடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கிறான் இல்லையா? நம்ம ஒரு சில சமயத்திலாம் பல வருடங்கள் வேலை செய்து ஒரு சில கடனை அடைக்கிறவர்கள் இருக்கிறோம். இவன் வெறும் 300 வெள்ளி பணம் தான் கடன் கொடுக்க வேண்டும். இதை அடைக்கவும் இவனால முடியும். ஆனால் இந்த 6 கோடி வெள்ளி பணம் மன்னிக்க பெற்ற இந்த வேலைக்காரன் அவனை பிடித்து அவன் தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனால முடியும். ஏன்னா வெறும் 300 நாட்கள் வேலை செய்தால் போதும், அவனால முடியும். 30வது வசனம், அவனும் சம்மதிக்காமல். இப்ப சம்மதிக்காமல் இருக்கிறது யாரு? 6 கோடி நாள் பணத்தை மன்னிக்க பெற்றவர் இப்போ அவனை மன்னிக்க மனதில்லாமல், சம்மதிக்க மனதில்லாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்காமலும் அவனை காவலிலே போட்டு விட்டான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்ட அவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவர் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் மன்னித்தேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கமளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப அங்க என்ன நடந்தது? இந்த வேலைக்காரன் தன்னுடைய சக வேலைக்காரன் 300 பணம் மன்னிக்காம இருந்ததை அந்த ராஜா கேள்விப்படுகிறார். ராஜா கேள்விப்பட்டு அவனை வரவழைத்து அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு நான் 6 கோடி நாட்கள் பணத்தை நான் உனக்கு சுலபமா ஒரே வினாடியில உனக்கு மன்னித்தேனே. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நீ மரித்து போயிருந்தியே. நீ அசுத்த ஆவியின் பிடியில நீ அகப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை தாறுமாறாக ஆகிக்கொண்டிருந்ததே. மாம்சத்தின் நிச்சயம் உலகத்தின் இழுப்புகளில் நீ இழுக்கப்பட்டு தேவனை அறியாத வாழ்க்கையில நீ வாழ்ந்து கொண்டிருந்தியே. பொய்யான பக்திகளில நீ வாழ்ந்து கொண்டிருந்தியே. அதையெல்லாம் நான் உனக்கு ஒரே வினாடியில நான் மன்னித்து உன்னை என்னுடைய மகனாக உன்னுடைய மகளாக நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். நான் உன்னை மன்னித்து என்னுடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினால, நான் உன்மேல் வைத்த அந்த அன்பினால நான் உன்னை மன்னித்தேன். உனக்கு ஒருவன் 300 பணம் கொடுக்க வேண்டுமே, அந்த 300 பணத்தை நீ இறங்கி அவனுக்கு மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் என்ன செய்தான் பாருங்க. அந்த வேலைக்காரன் அவனை பிடித்து காவலில் வைத்தான். இங்கே அந்த ராஜா என்ன பண்ணுகிறார்? அவன் அந்த கடனை கொடுத்து தீர்க்கமளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். என்னைக்கு அவன் தீர்க்கிறது? அந்த பணத்தை தீர்க்கவே முடியாது. அவனை உபாதிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அந்த இருளின் அந்த ராஜ்யத்திலேயே அவன் இருந்து விடுகிறான். அதாவது ஒரு மனுஷனை நான் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அவனை என்னுடைய இருதயத்தில் சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதிலிருந்து நான் அவனை விடுதலை ஆக்குகிறேன். அல்லேலூயா. நான் மன்னிக்காம இருக்கிற வரைக்கும் அந்த மனுஷனை நான் என்னுடைய இருதயத்துல சிறைப்பிடித்து நான் வைத்துக் கொண்டிருக்கிறதற்கு அது சமம். அவன் அதுல உபாதிக்கப்படுகிறான். அந்த மன்னிக்கப்படாதவன் அதனாலே உபாதிக்கப்படுகிறான். அப்ப கர்த்தர் இங்க சொல்லுகிறார், அப்ப நீ மற்றவனை நீ மன்னிக்காம இருக்கிறபடினால நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்தேன் இல்லையா? நான் கொடுத்த மன்னிப்பு பெரியது, 6 கோடி நாட்களுடைய மன்னிப்பு. அதை நான் உனக்கு எடுத்துக்கொண்டு உன்னை உபாதிக்கிறவர்களிடத்துல நீ அதை கொடுத்து தீர்க்கும் அளவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து நாம் அந்த பெற்றுக்கொள்ளுகிற அந்த மன்னிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? விசுவாசத்தின் மூலியமாக நான் என்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நான் கேட்டு அந்த பாவ மன்னிப்பை சுலபமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்ப இயேசு அங்கு உணர்த்தி காண்பிக்கிறார், நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறையே, நீ தேவனுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்டிருக்கிறையே, நீ எவ்வளவு பெரிய ஆதாள பாதாளத்திலிருந்து நீ தூக்கப்பட்டிருக்கிற, எப்படி அக்கிரமங்கள் பாவங்களிலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிற, எப்படி சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீ சேர்க்கப்பட்டிருக்கிற, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு நீ எப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிற அப்படி என்கிறதை கர்த்தர் அவனுக்கு அங்கே உணர்த்துகிறார். அதனுடைய விலை என்ன, அதனுடைய மதிப்பு என்ன, நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறதுடைய மதிப்பு என்ன,
அது இயேசு கிறிஸ்துடைய வெளியேறப்பட்ட ரத்தம். 1,65,500 வருஷம் ஆனாலும் சரி, அந்த மாதிரி 7 தலைமுறை 10 தலைமுறை நீ வந்தாலும், அப்படி தலைமுறைகள்லாம் கிடையாது, பிறகுலாம் கிடையாது. நீ 7 தடவை வந்து பிறந்தாலும் நீ அதை கடன் தீர்க்க முடியாத விலை கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நீ மீட்கப்பட்டு இருக்கிறாய். அல்லேலூயா. அந்த விலை மதிப்பை நான் அறிந்து கொள்ளும்போது, எனக்கு என்னுடைய இருதயத்துல காயப்படுத்தி இருக்கிற ஒரு நபர், என்னை குறித்து தவறாய் பேசியிருக்கிற, எனக்கு அவமானப்படுத்திருக்கக்கூடிய, என்னை தவறாய் நடத்தி இருக்கக்கூடிய, என்னை பற்றி இல்லாத பொல்லாததை செய்திருக்கக்கூடிய, எனக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய அந்த 300 வெள்ளி பணம், 200 வெள்ளி பணம், 100 வெள்ளி பணம், 1000 வெள்ளி பணம், அந்த காசை நீ மன்னிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா பிதாவாகிய தேவன் அவர் நம்மிடத்தில் அவர் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த மன்னிப்பை பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு விசுவாசத்தினால நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், அதே விசுவாசம் தான் என்னை மன்னிக்கவும் செய்கிறது. அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நாம பார்க்கிறோம். அந்த மன்னிப்பு என்கிறது 2 வழியா, வெறும் ஒன் வே கிடையாது. நான் வெறும் என்னுடைய பாவத்துக்கு மாத்திரம் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. விசுவாசத்தினால, அதே விசுவாசத்தினால்தான் என்னிடத்திலிருந்தும் அந்த மன்னிப்பு அது புறப்பட்டு செல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் மன்னிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்க ராஜா என்னை மன்னித்ததை நான் ஏற்றுக்கொள்ளல, அதை விசுவாசிக்கல என்று சொல்லி அர்த்தம். ஆமென். அவர் என்னை விடுதலை ஆக்கினதை நான் விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனாலதான் அந்த விசுவாசம் எனக்கு இல்லாம இருக்கிறதுனாலதான் நானும் மன்னிக்க முடியாமல் போகுகிறது. இப்ப பேதுரு கேட்கிறார், ஆண்டவர் 7 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது தேவன் சொல்லுகிறார், நீ 7 தடவை மட்டும் இல்ல, 70 தடவை நீ மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த ஒரு இருதயம் எப்போ உண்டாகும்? என் தேவன் என்னை எந்த அளவுக்கு என்னை மன்னித்திருக்கிறார், எவ்வளவு விலை கொடுத்து அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால என்னை அவர் மீட்டு இருக்கிறார் அப்படி என்கிறத நான் இருதயபூர்வமாக நான் அறிந்து நான் விசுவாசிக்கும் பொழுதுதான், ஆண்டவரே, மற்ற சக மனுஷனை எங்களுக்கு துரோகம் செய்யும் பொழுது, தீமை செய்யும் பொழுது, என்னுடைய கசப்பு, என்னுடைய பகை, என்னுடைய விரோதம், என்னுடைய வைராக்கியம், என்னுடைய மார்க்க பேதங்கள், என்னுடைய எல்லா அந்த மன்னிக்க முடியாத குரூப், அது எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் மன்னிக்கும்படிக்கு அந்த ஒரு இருதயம் உண்டாகுகிறது. அல்லேலூயா. அதை நினைத்து பார்க்கிற ஒரு இருதயம். ஆமென். கர்த்தர் என்னை எப்படி மீட்டிருக்கிறார், அவர் எனக்கு எப்படிப்பட்ட மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் என்கிற அந்த நினைத்து பார்க்கும் இருதயம் நமக்கு இருக்கும் பொழுது, அதே விசுவாசம், எந்த விசுவாசத்தினால நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டனோ அதே விசுவாசத்தினால நான் மற்றவர்களையும் மன்னிக்கிற அந்த ஒரு இருதயம் உடையவனாக நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்ப பல சமயத்துல நம்ம அந்த மன்னிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம நினைச்சு விடுகிறோம், ஐயோ நான் மன்னிச்சுனே இருந்தாக்கா அந்த ஆள் வந்து மனம் திரும்புறதே கிடையாது, நான் மன்னிக்க அதை வந்து ப்ரொஃபிட்டே பண்ணிக்கிறாங்க, அதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க, அப்ப நான் மன்னிக்கிறதுனால அவங்க வந்து திருந்துறது கிடையாது, மனம் மாறுறது கிடையாது, அவங்க வந்து மாறுறது கிடையாது, மன்னிக்கிறதுலாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க, அவங்களுக்கு நல்லா உணர்த்தணும், அவங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் நினைக்கிறோம்னு சொல்லி சொன்னா, நம்ம மன்னிக்கிறதுனால அவனுக்கு நன்மை உண்டாகுகிறதாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். இல்ல, நீங்க மன்னிக்கிறது வந்து அவனுடைய குணாதிசயத்தை நீங்க மாத்துறதுக்காக கிடையாது. மன்னிக்கிறது வந்து எதற்காக? நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன். அல்லேலூயா. நான் தேவனை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அந்த மனுஷன் திரும்ப அந்த ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வராம கூட இருக்கலாம். இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்துல மனஸ்தாபப்பட்டால் நீ மன்னி அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆனால் அந்த மார்க் 11 நம்ம வாசித்து பார்த்த அந்த பகுதியில, உன்னிடத்துல உன் சகோதரனுக்கு ஒரு குறைவு உண்டாயிருந்தால், ஆமென், உனக்கு உன்னுடைய சகோதரத்துல ஒரு குறைவு உண்டாயிருந்தால், ஆமென், அவன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்கல, மனஸ்தாபலாம் படல, நீ இங்க இருந்து கொண்டே உன்னுடைய இருதயத்துல அவனை விடுதலை ஆக்கி விட்டு விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி சொன்னா அவங்க செய்யற தவறு ஓகே, இப்ப நீ இனிமேல் இப்படியே தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கறது அங்கீகரிக்கிறது கிடையாது, நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அது கிடையாது மன்னிப்பு. செய்த தவறு இருக்கிறது, அது தவறுதான். ஆனா நான் ஏன் மன்னிக்கிறேன்? ஏன் சொன்னா, எனக்குள்ள அந்த எரிச்சல், எனக்குள்ள அந்த கோபம், எனக்குள்ள அந்த ஒரு பகை, எனக்குள்ள அந்த வைராக்கியம் அது வேர்கொண்டு அது என்னை தான் பாதிக்கிறது. அப்ப என்னை பாதிக்கிறதுல இருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளுகிறேன். ஆமென். மன்னிக்கிறதன் மூலியமா, ஒருவேளை நீங்க மன்னிக்கிற ஆட்கள் பாருங்க, உங்க இடத்துல வந்து மன்னிப்பு கேட்காமலே கூட இருக்கலாம்,
நான் மனஸ்தாபப்படுகிறேன் மன்னிங்கன்னு கூட கேட்காமலே இருந்துடலாம். அல்லது நீங்க ரொம்ப நல்லவர், ரொம்ப சாந்தியானவர் அப்படிங்கிறது அறிந்து அவங்க மனம் திரும்பாமலே திரும்ப திரும்ப கூட செய்கிறவர்களாக இருக்கலாம். அதான் இயேசு சொல்கிறார், 70 முறை நீ மன்னி. ஏன்னு சொல்லி சொன்னா அது உனக்கு நல்லது. ஆமென். உனக்குள்ள அந்த எரிச்சல் இருக்கும்போது, அந்த மன்னிக்காத குணாதிசயம் இருக்கும்போது அது உன்னை முடங்க பண்ணிவிடும். உன்னுடைய மனதில் அழுத்தத்தை அது உண்டு பண்ணிடும். உனக்கு பிரஷர் உண்டு பண்ணும். நீ சரியாக செயல்பட முடியாதபடிக்கு, நீ முன்னேற முடியாதபடிக்கு, நீ காரியங்களில் தெளிவா தீர்மானம் எடுக்காதபடிக்கு அது உன்னை முடக்கிவிடும். அப்ப நான் மன்னிக்கிறது மூலியமாக ஒருவேளை அந்த மன்னிக்கப்பட்டவன் ஆதாயப்படலாம், அதனால நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அதை காட்டிலும் மன்னிக்கிற நான் தான் அதிக அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக சமயத்துல நம்ம அந்த நம்மை தாழ்த்து கொள்ள முடியாம இருக்கிறதுனால தான் நம்ம மன்னிக்க முடியாம இருக்கிறோம். தாழ்த்து கொள்ள முடியல. நான் இயேசுவிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது என்னை தாழ்த்து கொண்ட, என்னை நான் கீழ்ப்படிந்த, விசுவாசித்த அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது எனக்குள்ள அந்த ஒரு தாழ்மையான ஒரு இருதயம் இல்லை. என்னால மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு குணம் எனக்குள்ள உண்டாகல. காரணம் என்னுடைய பெருமை, என்னுடைய அந்த ஒரு வரட்டு கௌரவம். அதை கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு அந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து, ஆண்டவரே எனக்கு அவ்வளவு பெரிய விசுவாசம் எனக்கு கிடையாது, நான் அவ்வளவு பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது, பக்கத்துல ஒரு கடுகளவு விசுவாசம் இருக்குதா, போதும். நீ இயேசுவின் நாமத்தினால அந்த மன்னிக்க முடியாத குணாதிசயம் என்னை விட்டு நீங்க போகட்டும் அப்படின்னு சொல்ல நீ சொல்லி பாரு, அது உனக்கு கீழ்ப்படியும். ஆமென். அந்த காட்டத்தி மரம் உனக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அதே சமயத்துல மன்னிச்சு மறந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சுலபமா இல்லையா? மன்னிச்சு மறந்துருன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி ஓகே, இன்னொரு பகுதி ஓகே இல்லை. அதாவது சரி மன்னிக்கணும்னால கூட மன்னிக்கலாம், மறக்க முடியுதா? மறக்கலாம் முடியுது கிடையாது, மறக்கிறவர்களும் கிடையாது. சில சொல்லலாம் நான் மறந்துட்டேன்னு சொல்லலாம். நீ மறந்துட்டேன்னு சொல்றத நினைவு வச்சுதான் மறந்துட்டேன்னு சொல்ற இல்லையா? அப்ப அதுல இருக்கிற சத்தியம் என்ன? அதாவது நான் மறக்கல, தேவன் சொல்லுகிறார், மன்னிக்கும்படிக்குதான் அவர் என்னை சொல்லுகிறார். ஆமென். அது இந்த ஞாபகத்துல இருக்கும். அதனுடைய விளைவாக பாருங்க, திரும்ப திரும்ப நான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயே போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையிலேயே போய் இருதயம் காயப்படுகிற அந்த பிரச்சனையிலேயே சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அது என்னை தவிர்க்கிறது. இல்லைங்க நான் மறந்துட்டேன், இல்லைங்க எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, உங்க வீட்டுல ஒரு திருடன் வந்து திருடுறான், ஏதோ திருடிட்டான், ஏதோ ஒரு நகையை திருடிட்டான். நீங்க கையும் களவுமா பிடிச்சு சரி அப்படின்னு சொல்லி மன்னிக்கிறீங்க, மன்னிச்சு அனுப்பிச்சு விட்டுடுங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப நான் வந்து வெக்கேஷனுக்கு போறேன், அப்ப என்னுடைய வீட்டு சாவியை பூட்டி, சரிப்பா நான் தான் ஒன்று மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், இந்த வீட்டு சாவியை பிடி, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா? முடியாது. பாருங்க, ஆமென், முடியாது. அந்த நம்பிக்கையை வைக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அல்லேலூயா, மனம் மாறாத ஆட்களாக இருந்தாலும் சரி, அது மனம் உங்களுடைய மன்னிப்பை விரும்பாத ஆட்களாக இருந்தாலும் சரி, மன்னிக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்ககிட்ட வந்து ஒப்புரவு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையே இல்லை, ஒப்புரவை சமாதானத்தை ஒப்புரவை விரும்பாத ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய இருதயத்திலிருந்து மன்னிப்பை நீ கொடுத்து விடு. அல்லேலூயா. அவனை நீ அந்த உபாதைக்கிறவருடைய அந்த காவல்காரர்களிடத்தில் சிறைப்படுத்தினது போல உன்னுடைய இருதயத்தில் நீ அவனை சிறைப்படுத்தி கொள்ளாதே. அல்லேலூயா. ஏன் கர்த்தர் அதை அவர் சொல்லுகிறார்? காரணம், நீ மன்னிக்காமல் இருக்கும் பொழுது உன்னுடைய மன்னிப்பை கர்த்தர் எடுத்து வைத்து ஓரமா வைத்து விடுகிறார். ஆமென். பாருங்க, மலைகளை பெயர்க்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கலாம், அல்லது வந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு விசுவாசம் இருக்கலாம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற விசுவாசம் இருக்கலாம், அல்லது அற்புதங்களை செய்யக்கூடிய விசுவாசம் இருக்கலாம், காற்றத்து மரத்தை பற்று போகப்படுகிற விசுவாசம் இருக்கலாம், அல்லது காட்சியும் கடலையும் அடக்கக்கூடிய விசுவாசம் நமக்கு இருக்கலாம். ஆனா மன்னிக்கிறதுக்கு எனக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லி சொன்னால்
நானே என்னுடைய மன்னிப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த மன்னிப்பை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில, ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அந்த விசுவாசத்தை குறித்து போதிக்கிற அந்த பகுதியில அவர் சொல்லுகிறார். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், மார்க் 11:25, நீங்கள் இன்று ஜெபம் பண்ணும்பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் உங்கள் தப்பிதங்களை பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 4வது அதிகாரம் 31வது வசனம். எபேசியர் 4:31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் சகல விதமான கசப்பு, சகல விதமான கோபங்கள், சகல விதமான மூர்க்கங்கள், சகல விதமான கூக்குரல்கள், சகல விதமான தூஷணங்கள், மற்ற எந்த இந்த துர்குணங்கள், மாம்ச கிரியைகள், துர்குணங்கள், காட்டத்தி மரங்கள், இவைகள் எல்லாவற்றையும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்ததை நீங்கள் நினைத்து பார்த்து நினைவு கூர்ந்து அவர் எந்த அளவுக்கு என்னை மன்னித்திருக்கிறார், அதனுடைய விலை என்ன, நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பினுடைய விலை என்ன என்கிறதை நீங்கள் அறிந்து ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு உதாரணத்தை பார்த்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்துல திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் யோசேப்பை குறித்து வேத வசனம் நமக்கு சொல்லக்கூடிய அந்த சத்தியத்துல ஆதியாகமம் புஸ்தகம் 45வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோசேப்புடைய சம்பவத்தை நாம் சமீபத்தில் நாம் தியானித்திருக்கிறோம். அவருடைய தகப்பனுக்கு அன்பான ஒரு குமாரனாக யோசேப்பு அவர் இருந்தார். ஆனால் சகோதரர்கள் அவர் மேல பொறாமைப்பட்டபடியினால அவனை எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். எகிப்துக்கு அடிமையாக அவன் வந்த பிறகு அங்கே அவன் மீது இல்லாத குற்றங்கள், விபச்சார குற்றங்கள் சாட்டப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே அவன் அடைக்கப்படுகிறான். 13 வருடங்கள் தீமையான இந்த பாதையில தனக்கு தீமை செய்த இந்த பாதையில, நெருக்கடியில, போராட்டத்தில, மன உளைச்சல்ல எல்லாம் வாழ்ந்து 13 வருடங்கள் வாழ்ந்த பிறகு கர்த்தர் அவனை அந்த எகிப்து தேசத்துக்கே, அந்த பார்வோனுக்கு அடுத்த நபராக ஒரு பிரதம மந்திரி அளவுல சிறைச்சாலையில இருந்தவனை அந்த தேசத்துக்கு அதிபதியாக தேவன் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப அந்த மனுஷன் அவனுடைய அந்த குணாதிசயத்தை அவன் பார்க்கும் பொழுது 45வது அதிகாரத்துக்கு நாம் வரலாம். 40வது அதிகாரத்துக்கு அதுக்கு முன்பாக 45ல ஒரு விரலை வைத்துக் கொண்டு 40வது அதிகாரம் 15வது வசனத்துல அவன் சிறைச்சாலையில அவன் இருந்து கொண்டிருக்கிறான். யோசேப்பு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்துல தான் எப்படி இந்த சிறைச்சாலைக்கு வந்தேன் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய ஒரு சக சிறை கைதிகளுக்கு அவன் சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையில அவன் சொல்லுகிறான் 15வது வசனத்துல, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நான் இந்த இடத்துல ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி சொன்னான். தான் எப்படி வந்தேன், இந்த சிறைச்சாலைக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருந்திருந்தா, நீங்க இருந்திருந்தா நம்ம என்னவெல்லாம் சொல்லி இருந்திருப்போம். இப்படியா நான் இருந்தேன், சகோதரர்கள் இப்படியெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, என்னை குழியில போட்டாங்க, என்னை தூக்கினாங்க, என்னை இஸ்லாமிய இந்த ஜனங்களிடத்துல விற்று போட்டு விட்டார்கள், அவர்கள் என்னை எகிப்தில கொண்டு வந்து அவன் விற்று விட்டார்கள், அங்க இருந்து நான் ஒரு வீட்டுல வேலை செய்து கொண்டிருந்தேன், அங்க இப்படியா ஆயிடுது, அங்க இல்லாதது போல அதெல்லாம் செஞ்சுட்டாங்க, இப்படியே எனக்கு துரோகம் செய்து இப்படியா நான் வந்து சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுட்டேன், இப்படியா என்னுடைய வாழ்க்கை ஆகிவிட்டது என்று சொல்லிட்டு நமக்கு நடந்த தீமைகளை பக்கம் பக்கமாக நம்ம சொல்லுவோம். பாருங்க, இவன் ஒரே வரியில சொல்லி முடிக்கலாம்.
அவனுக்கு நடந்த காரியத்தை ஒரே வரையில, நான் ஜெயிலுக்கு எதுக்காக வந்தேன், இந்த சிறை அடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில நான் எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு ஒரே வரையில சொல்றான், நான் எதிரிய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில வைக்கும்படிக்கு நான் இந்த இடத்துல ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அதோட முடிச்சு விட்டான். அல்லேலூயா. மற்றவர்கள் மேல அவன் குறை சொல்லல, உண்மையாகவே நடந்த காரியங்களை அவன் சொல்லவில்லை, எதுவுமே அவன் சொல்லவில்லை, அவன் ஜெனரலா அந்த காரியத்தை சொல்லி அதோட அவன் முடித்து விட்டான். சரி, இப்ப எகிப்துக்கு அவன் ராஜாவுக்கு அடுத்த நபராக அவன் இருக்கிறான், பெரிய அதிபதியாக இருக்கிறான், பெரிய ஒரு பவர்ஃபுல் மேனாக அவன் இருக்கிறான். அந்த நேரத்துல இவனுடைய சகோதரர்கள் எல்லாமே இந்த பஞ்சத்தின் நிமித்தம் இந்த எகிப்து தேசத்துக்கு தானியத்தை வாங்க அவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தன்னை அவன் வெளிப்படுத்துகிறான். நீங்கள் என்னை 13 வருடத்துக்கு முன்பாக இந்த இஸ்மவேல எகிப்துக்கு போகிற இந்த காரியத்துல நீங்க விற்று போட்டீர்களே, அந்த யோசேப்பு தான் நான் அப்படின்னு சொல்லி தன்னை அவன் அறிமுகப்படுத்திக் கொண்டு 4வது வசனத்துல பாருங்க, 45வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்திலே விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணியம் உண்டு பண்ணும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்பாக அனுப்பினார். 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். அதனால நீங்க அல்ல, தேவனே என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவன் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். அல்லேலூயா. தனக்கு தீமை செய்த அந்த ஆட்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. இவனுடைய உதவி கேட்டு நிற்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில நின்று கொண்டிருக்கிறார்கள். இவன் பகை கொள்வதற்கும் வைராக்கியம் கொள்வதற்கும் எரிச்சல் கொள்வதற்கும் பழி வாங்குவதற்கும் எவ்வளவு சுலபமான சாதகமான ஒரு சூழ்நிலை. அப்படியே ஒரு எறும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடலாம், அவ்வளவு பெரிய வல்லமையில அவன் அங்க இருக்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான், நீங்க இல்ல கர்த்தரே என்னை இந்த இடத்திற்கு அவர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்குள்ள அவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்துல வளரும்படிக்கு, அவருடைய திட்டத்தை அறிந்து புரிந்து அதை நான் செயலாற்றும்படிக்கு தேவனே என்னை கடந்து வந்த எல்லா பாதையிலையும் அவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்க அல்ல, கர்த்தரே செய்த. நம்மளால சொல்ல முடியுதா? நம்மளால சொல்ல முடியுமா? இது இப்படி நடந்திருக்கிற காரியம் பரவாயில்ல, இது ஆண்டவர் தான் திட்டமாக இதை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நோக்கம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அதை அவர் செயல்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் அல்ல, ஒருவேளை நீங்க அதை செய்திருக்கலாம், ஆனால் நீங்க அதை செய்யவில்லை, என் தேவனே செய்தார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் பாருங்க, ஒரு ஆசீர்வாதம் வரும்பொழுது ஆண்டவர் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம நன்றி சொல்லி நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஆனால் ஒரு 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 சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சரீர ஆரோக்கியத்துல, நம்முடைய பொருளாதாரத்துல, ஒரு திருமணத்துல அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி உண்டாகும் பொழுது நாம அதுல தேவனை பார்க்கிறதுக்கு கஷ்டமாகி விடுகிறது. ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் சொல்லுகிறான், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இந்த இடத்திற்கு அவர் அனுப்பினார். அல்லேலூயா. சரி, அந்த கடைசி அதிகாரம் 50வது அதிகாரத்துக்கு நீங்க திருப்புங்க. இப்ப அவருடைய அப்பா இருந்தார், யோசேப்புடைய அப்பா யாக்கோபு இருந்தார். அதனால அந்த சகோதரர்கள் எல்லாம் கொஞ்சம் தைரியமா, சரி இவன் ஏதோ சொல்றான், மன்னிச்சது போல இருக்கலாம், ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறது போல இருந்தார்கள். ஏன்னாக்கா அவருடைய அப்பா யாக்கோபு உயிரோடு இருந்தார். இப்போ யாக்கோபும் இறந்து போய்விட்டார். இப்போ இவர்களுக்கு மறுபடியும் அந்த ஒரு பயம் வருது, இவன் உண்மையாகவே மன்னித்தானா இல்ல அப்பா போனதுக்கு அப்புறம் பழி வாங்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு 50வது அதிகாரம் 18வது வசனத்துல, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவன் கிடையாது, நீங்க பாதத்துல நீங்க விழ வேண்டியதில்லை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா.
அதனால பயப்படாமல் இருங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அல்லேலூயா, ஆமென். இதுதான் யோசேப்பு மன்னித்த ஒரு விதம். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் செய்த அந்த குற்றத்தின் நிமித்தம் அவர்களுக்குள்ளாக ஒரு குற்றப்பழி உணர்வு வந்து அவர்கள் அவனுக்கு பயந்து போய் விடாதபடிக்கு அவன் அவர்களை தேர்ச்சுகிறான். பாருங்க, உங்களுக்கு குற்றம் செய்தவர்கள் நீங்க ஆறுதல் படுத்தி, பரவாயில்ல, இது தேவன் தான் இப்படி செய்தா, நீ இது நன்மையா ஆண்டவரை பாரு, எல்லாருக்கும் அந்த ரட்சணியம் உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு யோசேப்பு தேவனிடத்துல அந்த 13 வருடத்துல கற்று வளர்ந்தான். அல்லேலூயா. சிறைச்சாலை அந்த வாழ்க்கையில விசுவாசத்தை கற்று அவன் வளர்ந்தான். ஆமென். ஆகையினால அந்த சிறை கதவுகள் அவனுக்கு திறக்கப்பட்டது. ஜெயிலில் இருக்கும் போதே அவன் அந்த தீர்மானம் பண்ணிவிட்டான். இல்லைன்னு சொன்னா பக்கம் பக்கமா அவன் புலம்பி தள்ளி இருந்திருப்பான். இல்லை, ஜெயிலில் இருக்கும் போதே தீர்மானம் பண்ணிட்டான், இப்படி இன்னும் ஒரு நாள் நடக்கும், இந்த நாளில நான் இப்படிதான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தபடினால் அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அவருடைய சகோதரருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் மன்னிக்கும் பொழுது எனக்கு ஒருவர் துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, தவறாய் பேசியிருக்கிறாங்க, அவமானமாய் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நமக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம். என்ன சந்தர்ப்பம்? மன்னிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் என்னை மன்னித்தது போல ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். அல்லேலூயா. அப்ப மன்னிக்கும் பொழுது நான் எங்கெங்க சிறைப்பட்டு இருக்கிறேன் பாருங்க, எந்தெந்த காரியத்துல நான் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், எந்தெந்த காரியத்துல நான் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறேன், அங்கங்கெல்லாம் கர்த்தர் அப்படியே கதவுகளை திறந்து விடுவார். அல்லேலூயா, ஆமென். நான் மன்னிக்காம இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த மாபெரும் மன்னிப்பு, அந்த மன்னிப்பை அவர் எடுத்து விடுகிறார். ரட்சிப்பை எடுத்து விடுகிறது இல்லை, மாறாக அந்த ரட்சிப்பினால் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறது போல வந்துவிடும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் ஒண்ணு இருந்தா நீ மன்னிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. நீ மன்னிக்கிறவன் சொல்லி சொன்னா உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதை நான் காண்கிறேன். அல்லேலூயா. கடுகளவு விசுவாசம் இருந்தால் காட்டத்தி மாதிரி வேறு கொண்டிருக்கிற அந்த மன்னிக்க முடியாத சுபாவத்தையும் நீ பார்த்து பேசினால், நீ அதற்காக ஜெபித்தால், நீ அதற்காக கருத்தாய் இடத்துல கேட்டால் நான் அதை எடுத்து போடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் பாய்ந்தோடும். அல்லேலூயா, ஆமென். ஒரு தீர்மானத்தோடு நாம் எல்லோருமாய் எழுந்து நிற்கலாம்.